எல்லாருமா சொன்னா எப்படி கேட்கும்? மிஸ்டர் திருநாவுக்கரசு அவர் சொன்னார், ரொம்ப நுட்பமான விஷயங்களை அவர் என்னிடத்தில் பேசி கொண்டு வந்தார். ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் இருக்கும் பொழுது 1840-70 பிள்ளைகளையும் மேடை ஏற்றி பார்ப்பீங்களாமா. ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆனா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், குழந்தை மொத்தம் 3 வகை தான். ஒன்னு புத்திசாலி, நல்லா மார்க் வாங்கும், சூப்பரா மார்க் வாங்கும், அடி வாங்காது. 2வது வகை என்ன மாதிரி திறமைசாலி, சுமாரா படிக்கும் ஆனா பாஸ் பண்ணிடும், நல்லா பேசும், ஆடும், பாடும், பிரைசஸ் நிறைய வாங்கும், அதுவும் அடி வாங்காது. 2 வகை இருக்குது இல்ல, இந்த 2 வகை இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலோர் வீட்டுல இருக்காது. 3வது வகைன்னு ஒண்ணு உண்டு, அதுக்கு புலி மூட்டைன்னு பேரு. அது நல்லாவும் படிக்காது, எந்த திறமையும் அதுகிட்ட இருக்காது. அந்த மாதிரியான குழந்தைகள் இங்க இருக்கிற கிரவுட்ல யார் வீட்லயாவது இருந்தா நீங்க எல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிற நிர்வாகிகள் அந்த 3வது கேட்டகரியில இருக்கிற பிள்ளைகள் தான். சரியா நமக்கு அடையாளம் காணவே தெரியாது. நான் யோசிச்சு பாக்குறேன், நம்முடைய குழந்தைகள் எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்டா வந்துடணும் அப்படின்னா செகண்ட் யார் வர்றது? நான் உங்களுக்கு சில முடிச்சுகளை, சில திரைகளை விலக்கி விட்டு நான் இடம் சாருகிறேன். என் குழந்தை ஃபர்ஸ்டாவே வரணும்னா நான் ஒன்னு சொல்றேன், ஃபர்ஸ்டா வர பிள்ளைகள் எல்லோரும் ஜெயித்து விடுவதில்லை. சில குழந்தைகள் நல்லா படிக்கும். நல்லா படிக்கிற பிள்ளை எப்படி தெரியுமா வரும்? நம்ம வீரா சாமிநாதன் மாதிரி வரும். 600 பேரை வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாரு. 8 வருஷத்துல 1900 கிட்ட ஸ்கூல்ல கொண்டு போயிட்டார், கட்டடங்களை எழுப்பிட்டார். நினைச்சு பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். குழந்தைகளை எப்படி நாம் அடையாளம் காண்பது, அந்த குழந்தைகளை எப்படி நாம விடுதலை செய்வது, எப்படி படிக்க வைக்கிறது. என்கிட்ட நான் வந்த உடனே கேட்டேன், என் மூலமாக ஏதாவது பரிசு ஏதாவது கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டேன். ஆமாங்க கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்ப யாருக்குன்னு சொல்லி கேட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் 100% அட்டெண்டன்ஸ், இந்த 2 பேருக்குமே நான் பரிசு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளை இருக்கால, அதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டால, அவளை மறுபடியும் எது கொண்டாடுறீங்க? அடுத்தவர்களை வாங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று நான் நினைக்கிறேன். சரியா? நம்பர் 1, என் பார்வை சரியா இருக்கான்னு பாருங்க. நான் ரெக்கமெண்ட் பண்றேன், பிரின்சிபலுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், அடுத்த வாட்டி 3வது கேட்டகரின்னு ஒன்னு சேர்த்துக்கோங்க. இதோ இவ இந்த வருஷம் ஃபெயில் ஆயிருவா, இந்த பையன் ஃபெயில் ஆயிருவான், நல்லா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ற பையன் பாஸ் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க, அவனை கொண்டாடுங்க மேடையில. ஏன் தெரியுமா? அவர்கள் தான் வித்தியாசமான எல்லைகளை தொடுவதற்கான சாத்தியக்கூறு பெற்றவர்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த 100% அட்டெண்டன்ஸ், 100 நாள் இங்க என்ன பண்ண போறீங்க? 95 நாள் வாங்க போதும், அந்த சர்டிபிகேட் வேணாம். ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கலாம் மேடம். ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா சுடுதண்ணி வச்சு தர தெரியாது, 100 நாள் இங்க வந்துட்டு பட்டொலி வீசி பறக்க போதா நம்ம பாப்பா? வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். இவர்களோடு சேர்ந்து நீங்களும் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். சும்மா இங்க வெளியிட்டோம்ல ஒரு உடுமலை வரலாறுன்னு, உடுமலைப்பேட்டையில இருக்கு. 2 பேர் வந்திருக்காங்க, ரொம்ப சாதாரணமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆய்வு செய்து நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்னும் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கிடையாது, எந்த ஸ்கூல் டீச்சர்ஸும் கிடையாது. சில காரியங்களை சிலர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் குழந்தை அதில் ஒன்றாக இருக்கலாம். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு மேடையில சொல்லிட்டு போறேன். பல நேரங்களில் மனம் வேதனைப்படுகிறது. அந்த வேதனைப்படுவதில் மட்டும் பொருள் இல்லை, அதற்கான தீர்வு தராமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பதனால் என்ன பயன்? தீர்வை நோக்கி நான் செலுத்துகிறேன்.
குழந்தைகள் அப்படிங்கிறவங்க, கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க, அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க ரொம்ப வேல்யூபிளுங்க. டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப வேல்யூ. இந்த வேல்யூவை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு மனிதனுடைய விழுமியத்தை, ஒரு மனிதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, நான் அதற்கு எப்படி இடமளிப்பது? ஒரு உயிர் தவித்து கிடக்கிறது. எனக்கு தெரியும், பழனியில இருக்குது, இங்கதான் பழனி அம்மாள், சிதம்பரத்தில் இருக்காங்க. பழனி அம்மாள் பேரு, டாக்டர். அவங்க பொண்ணு பத்மினி, அவங்களும் டாக்டர். அந்த 2 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு, என்னுடைய நல்ல தோழி அவங்க. அந்த 2 குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பேரண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட வினாடி அது எனக்கு. அந்த 2 பெண் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அவங்க சுவிட்சர்லாந்து போயிருக்காங்க ஹாலிடேக்கு. ஆல்ப்ஸ் மலை கூட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே குளிர்ந்த பிரதேசம் ஆல்ப்ஸ் மலை. ஆல்ப்ஸ் மலையில தங்கறதுக்கு அடிவாரத்துல அவங்க ஒரு வீட்டுல தங்கி இருக்காங்க. அந்த குழந்தை +2 படிக்கிறான். அப்போ அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கா, ஃபேன் வேணும்னு கேட்டிருக்கா. ஆல்ப்ஸ் மலையில போய் ஃபேன் வேணும்னு கேட்டிருக்கா. எங்க எப்படி ஃபேன் சிஸ்டமே கிடையாது. இந்த ஊட்டி மூணார் எல்லாம் போனீங்கன்னா ஃபேனே இருக்காது, ஹீட்டர் தான் வச்சிருப்பாங்க. முதல்ல நான் யோசிச்சு பாக்குறேன், என்ன செஞ்சீங்க நீங்க, எதுக்கு அவ அப்படி கேட்டான்னு கேட்டா, அவங்க சொன்ன பதில நான் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட குழந்தை இருக்கலாம். கதவை பூட்டிட்டு, என்ன பாப்பா புழுக்கமா இருக்குமா, புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்வெட்டரும் கழட்டி போடுது குழந்தை. என்னடா எல்லாருக்கும் குளிருது, எல்லாரும் 2-3 ஸ்வெட்டர் போட்டு இருக்கிறாங்க, நீ எதுக்குடா இப்படி பண்றேன்னு அந்த சட்டையை கழட்டி பார்த்தா தான் தெரியுது, அதுக்கு அம்மா போட்டிருக்கு. நீங்க ஆல்ப்ஸ் மலையில குழந்தைய கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருக்கலாம், உங்க குழந்தைக்கு அம்மா போட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஃபேன் தான் கொடுக்கணும். நம் குழந்தைகளை நாம் சரியா புரிஞ்சுக்கிறோமா? நான் இப்படி எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது நீங்க யூடியூப்ல பார்த்துறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன் சாமிநாதன் சார். பர்ஸ் உங்களை மாதிரி பாக்கெட்ல பர்ஸ் வச்சுக்கிற குடுப்பனை எங்களுக்கு இல்லையே. பர்ஸ் இருக்கு, பாக்கெட் இருக்குல்ல, அதை பத்தி தான் சொல்றேன். நானும் புடவையில ஒரு நாள் பாக்கெட் வச்சு பார்த்தேன். ஒரு மாசம் பாக்கெட் ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு மாசம் பாக்கெட் வேற இடத்துல இருக்கு. சோ நம்ம மெட்டபாலிசம் அப்படி இல்லையா, நம்ம உணவு முறை, நம்முடைய வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படி. கையில தான் காவிட்டு சுத்தணும் அந்த பர்ஸ. இல்ல மேடம், நான் பர்ஸை எடுத்துட்டு வந்தேன், காணோம். சாமிநாதன் சார் கிட்ட போய் கேட்கிறேன், சார் பர்ஸ காணோம் சார். வீரா சார் என்ன கேட்பார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பீங்க சார்? சும்மா சொல்லுங்க. அவர் பயப்படுறாரு, என்ன தெரியுமா, எது சொன்னாலும் இது வேற ஏதோ ஒண்ணு சொல்ல போகுது, நான் சொல்லி ஏன் மாட்டிப்பானேன்ட்டு. சும்மா சொல்லுங்க சார், உங்ககிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். என் பர்ஸ் காணோம் சார். பர்ஸ் காணோம் சார். கரெக்டா வந்துட்டாரு பாருங்க. பர்ஸ்ல என்ன வச்சிருந்த, இவ்வளவு அழுவுற? பர்ஸ் 3 லட்சம் ரூபா சார். எங்க தெரியுமா நம்ம மிஸ் பண்றோம்? நான் சொல்றேன் பாருங்க, நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல நம்ம புருஷன், அவங்க உங்களுக்கு இருக்கும். அவங்க எல்லாம் யாருன்னா 30 ரூபாய் அளவுக்கு தான் நமக்கு செய்வாங்க, சரியா? ஆனா அவங்க 3 லட்சம், சரியா? இந்த மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்க 3 ரூபாய்க்கு தான் செய்வாங்க, ஆனா அவங்க 30 லட்சம். இந்த அம்மா அப்பா இருக்கிறாங்கல்ல, பாய்ஸ், இந்த அம்மா அப்பா இருக்காங்கல்ல, 3 பைசாக்கு தான் செய்யும், ஆனா அதுங்க 3 கோடி கொடுத்தாலும் வராது. How to value people? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, அதுவே வரம் தான். இந்த குழந்தையால் எனக்கு என்ன கிடைக்கிறது? கிடையாது, குழந்தையே வரம் தான். அம்மா அப்பாவால் என்ன கிடைக்கும்? அம்மா அப்பாவே வரம் தான். ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? இன்றைய இளைஞர்கள் கிட்ட நான் எல்லாருக்கையும் பார்த்து சொல்றேன், என் பேச்சை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும், இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இல்லாத ஒரு குணம் என்ன தெரியுமா? சுத்த
சுத்தமா இல்லை. பணிவு பணிவு இல்லை. ஏன்னா அவ்வளோ நாலேஜ். எனக்கு தெரியாதது எல்லாம் என் பிள்ளைக்கு தெரியுது. அவன் என்கிட்ட பணிவா இல்லை, அன்பா இருக்கிறான். அன்பு செலுத்த தெரிகிறது, மரியாதை செலுத்த தெரியல. குழந்தைகள் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை செய்ய கற்றுத்தர வேண்டும். நாம் அதை எங்கேயோ விட்டுட்டோம். நாமெல்லாம் யார் தெரியுமா? நாமெல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ். என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் 45 வயசு தாண்டவங்க எல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ். அதுக்கப்புறமா இருக்கிறவங்க எல்லாம் 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் மில்லேனியல்ஸ். அதுக்கப்புறமா இருக்கிறவங்க எல்லாம் ஜெனரேஷன் Z. எங்க காலத்துல எல்லாம் நாங்க 3rd இயர் பேசாதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் போய் ஏங்கி நிப்போம் சார் காலேஜ்ல. இல்ல அதுங்க நம்மள சேர்த்துக்காது ஆட்டத்துல. இன்னைக்கு நான் டீச்சரா இருக்கிறேன்னு சொல்றேன், 3rd இயர் போய் நிக்குது சார் ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட. ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்துக்க மாட்டேங்குது. காலம் மாறிடுச்சு. 2010 பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் ஆல்பா. அது ஜெனரேஷன் Z எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு. அதை விடுங்க, அது 15 வயசுல உட்கார்ந்துட்டு இருக்கு நம்ம முன்னால. அது 2012 அப்புறம் பிறந்ததுதான் சொல்றாங்க ஜெனரேஷன் ஆல்பா. அதை தூக்கி சாப்பிடறதுக்கு வந்துருச்சு 2025 ஜனவரியில பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. எல்லா ஜெனரேஷனுக்கும் அறம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் தமிழ் சமுதாயத்தில் இந்திய மரபில் அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். வெறும் படிச்சு வேலை வாங்கிக்கிட்டு பெரிய பணக்காரனா இருக்கிறது அல்ல வாழ்க்கையின் மிக முக்கியமான நகர்வு. பணம் வரும். சரியா படிச்சு சரியா வேலைக்கு போனா சரியா இருந்தோம்னா பணம் வரும். அங்க எங்கேயாவது மிஸ் பண்ணாதான் தோத்து போகும். ஆனால் அதையும் கடந்த ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விஷயம் படிச்சேங்க. நான் இப்படி சூட்சுமமா சொல்றேன். அதை நீங்க நான் டைரக்டா சொல்ல முடியாது, சூட்சுமமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் கவலைப்படுகிறேன். பணிவு அற்ற நிலை என்பது பல நேரங்களில் அது தன்னைத்தானே சிதைத்துக் கொள்வது. பணிவுடன் கூடிய வாழ்க்கையை குழந்தைகளுக்கு முன்னெடுப்பதற்காக நான் சமீபத்தில் ஒரு விஷயத்தை படிச்சேன். மகாபாரதத்தில் அஸ்வத்தாமன் எல்லாரையும் கொன்னுடணும்னு சொல்லிட்டு பஞ்ச பாண்டவர்களை கொல்லறேன்னு சொல்லிட்டு உப பாண்டவர்களை கொன்னுடுவான். பெரிய சாபம் அவனுக்கு வந்துடும். சாபத்தோடு சுத்திட்டு இருக்கிறவன் கிருஷ்ணனையும் சேர்த்து எல்லாரையும் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவன் தகப்பன் அவனுக்கு கொடுத்த ஆயுதமான நாராயண அஸ்திரத்தை விடுவான். எல்லோரிடத்திலும் ஒரு ஆயுதம் உண்டு. எல்லாரையும் அழிக்கலாம் அந்த ஆயுதத்துல. எல்லார்கிட்டயும் இருக்கு அந்த ஆயுதம். சில பேர் பயன்படுத்துகிறார்கள், சில பேர் பயன்படுத்துவதில்லை. சில பேருக்கு ஆயுதம் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. நாராயண அஸ்திரத்தை விடுறான். அப்படியே நான் நிறுத்துறேன். பணிவு என்பது என்ன இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்காக சொல்றேன். அப்படி வருது நாராயண அஸ்திரம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிரும். அது கிருஷ்ணன் பாக்குறாரு. உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஆயுதம் என்பது அடுத்தவர்களை அழிப்பது மட்டுமல்ல. அடுத்தவர்களை அழிப்பதற்கு பெயர் மட்டும்தான் ஆயுதம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அழிவிலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்காக வைத்துக் கொண்டிருப்பதற்கு பெயரும் ஆயுதம் தான். அந்த ஆயுதம் என்ன என்று நாம் தான் முடிவு செய்யணும். கிருஷ்ணன் என்ன ஆயுதத்தை எடுத்தான் தெரியுமா? நாராயண அஸ்திரத்திற்கு எதிராக கிருஷ்ணன் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன என்றால், பஞ்ச பாண்டவர்களை பார்த்து சொன்னான், பணிந்து கொள்ளுங்கள். பணிஞ்சு தானும் பணிந்து கொண்டான். அத்தனை படைகளையும் அப்படியே பணிய சொல்றான். நாராயண அஸ்திரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது, யாரும் இல்ல, அழிக்கிறதுக்கு திரும்பி போயிடுச்சு. பணிவு என்கின்ற ஆயுதத்தை முன்னால் வீசி நாராயண அஸ்திரத்தை வென்றவன் கிருஷ்ணன் என்று பகவத்கீதை மகாபாரதம் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டாமா? நாம் சொல்லித்தர வேண்டாமா? எங்கே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டாமா? நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வாசிப்புகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த வாசிப்பில் இருக்கக்கூடிய வார்த்தை இருக்குல்ல,
அந்த வார்த்தை அனுபவங்களோடு சேர்ந்து வெளியில் வருகின்ற பொழுது வேறொரு பொருளை தருகிறது.